துரோகத்தால் உங்க காதலில் இழந்த நம்பிக்கையை இந்த வழிகள் மூலம் திரும்ப கொண்டு வரலாமாம். ஒரு உறவில் நம்பிக்கை மிக முக்கியம். நம்பிக்கையில்லாத உறவு நீண்ட காலம் நீடிக்காது. ஒருவர் மீது நம்பிக்கை ஏற்படுவது என்பது ஏதோ ஒரு நொடியில் நிகழ்வது இல்லை. அது பழகிய பின்பு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை என்பது மற்றொரு நபருடன், குறிப்பாக நெருக்கமான அல்லது காதல் உறவில் உணர்ச்சி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதுகாப்பாக உணர்வதோடு தொடர்புடையது. ஆனால் பொய்கள், துரோகம் அல்லது பொய் வாக்குறுதிகளின் வடிவத்தில் குறிப்பிடத்தக்க நம்பிக்கை மீறல் இருக்கும்போது இது கடுமையான உறவில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் துணையை உண்மையாக நேசித்தால் இருவரும் தங்கள் உறவை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு போதுமான அளவு உறுதியுடன் இருந்தால் முயற்சி செய்வது மதிப்பு. துரோகத்திற்கு பிறகு ஒரு உறவில் நம்பிக்கையை எவ்வாறு திரும்ப பெறுவது என்பதை பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். 1. உங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கவும். நீங்கள் உங்கள் துணையிடம் போய் சொன்னாலோ ஏமாற்றினாலோ அல்லது தவறான வாக்குறுதிகளை அளித்திருந்தாலோ அதை அவர்களிடமிருந்து மறைக்கவோ அல்லது சாக்குப்போக்கு சொல்லவோ வேண்டாம். உங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்று உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் அவர்களை காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். சிக்கலை ஏற்றுக்கொண்டு அதை சமாளிக்க முயற்சிப்பது ஒரு உறவை சரிசெய்வதற்கான முதல் முயற்சியாகும். 2. உங்கள் துணையிடம் கேளுங்கள். உங்கள் செயலுக்கு உங்கள் துணையை குறை கூறாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஆரம்பத்தில் கோபம், சோகம் மற்றும் ஏமாற்றம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உங்கள் துணையிடம் நிறைய இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவை காலப்போக்கில் குணமாகும். உங்களைப் போலவே அவர்களும் தங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். 3. எதிர்காலத்தில் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருத்தல். உங்கள் கூட்டாளியின் நம்பிக்கையை பெறுவது எளிதானது காரியமில்லை. ஆனால் உங்கள் செயல்களின் மூலம் சிறிது சிறிதாக நம்பிக்கையை பெறலாம். நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறீர்கள் மற்றும் நம்பகமான துணையாக இருக்க முடியும் என்பதை உங்கள் துணைக்கு நிரூபிக்க முடியும். நீங்கள் அந்த நற்பெயரை மெதுவாக சம்பாதிக்க வேண்டும். அது ஒரு நொடியில் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடக்கும். 4. கடந்த காலத்திலே இருக்க வேண்டாம். இரு கூட்டாளிகளும் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் முன்னேறுவது அவசியம். இது நடக்க நீங்கள் இருவரும் முதலில் மன்னிப்பை கோர வேண்டும். உங்கள் உறவுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்க விரும்பினால் கடந்த கால பொய்கள் மற்றும் துரோகங்களை எதிர்கால விவாதங்களில் கொண்டு வர வேண்டாம். உங்கள் உறவு மீண்டும் நம்பிக்கையோடு மற்றும் மகிழ்ச்சியோடு இருக்க பொறுமையாக இருங்கள். 5. சில அடிப்படை விதிகளை அமைக்கவும். பொய்கள் அல்லது துரோகங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து அவர்களுடன் வாழ திட்டமிட்டால் சில அடிப்படை விதிகளை அமைக்க வேண்டும். எந்தவொரு உறவின் வளர்ச்சிக்கும் உணர்ச்சி மற்றும் உடல் இடம் மிகவும் முக்கியமானது. உங்கள் கூட்டாளியின் எல்லைகளை மதித்து அவர்களின் தேவைகள் உங்களுக்கு வழிகாட்டட்டும். உங்களுக்கு தேவைப்படும்போது அவர்கள் உங்களை சார்ந்திருக்க இது அனுமதிக்கும். 6. தொழில்முறை உதவி பெறவும் அல்லது ஆதரவில் சேரவும். பொய்கள் அல்லது துரோகம் உங்களுக்கு கடுமையான மனக்காயத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தால் திருமண ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்பது ஒரு நல்ல வழி. உங்கள் அல்லது உங்கள் கூட்டாளியின் நடத்தையின் பின்னணியில் உள்ள காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் குழுவாக செயல்பட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். இதேபோன்ற அனுபவங்களை கொண்ட தம்பதிகளுடன் பேசுவது நுண்ணறிவை பெறவும் உங்கள் உறவில் வேலை செய்யவும் உதவும். இது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.